ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இறால் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்காங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ் எல்லாம் போட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா வதக்கணும். அடுத்தால 4 வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்காங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். மூடி வச்சுட்டு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்காங்க, பச்சை வாசனை போகிறது வரைக்கும். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்காங்க. 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி சுருளை வதக்கிக்காங்க. ரெண்டு ஸ்பூனு தயிர் போட்டு நல்லா கிளறிக்காங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணி. சிம்மில் வச்சு கிளறுங்க, அப்போ தான் திரிஞ்சு போகாமல் இருக்கும் தயிர். இப்போ இறா நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இறா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாலாம் இறால இறங்கட்டும். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்காங்க. நான் இப்போ 1 கிளாஸ் அரிசி தான் வச்சுருக்கிறேன். 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ அரிசி போட்டாச்சு. தண்ணி கொதித்து வந்துருச்சு. இப்போ அரிசி போடுறேன். நல்லா கிளறி விட்டு நல்லா சமமாக வந்துருச்சு. பார்த்திங்களா, தண்ணி 1.5 கிளாஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ். இப்போ ஒரு அரை லெமன், 1 லெமன் கூட போட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சு ஊற்றி கிளறி விட்டு நல்லா தளதளன்னு வெந்துருச்சு. அரை வேக்காடு வந்துருச்சு. இப்போ நல்லா தளதளன்னு இருக்குது. பார்த்திங்களா, இப்போ சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்க வேண்டியதான். வச்சு இறக்குனா சூப்பரான இறா பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.